வே ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் நேத்திக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்கு, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ நேத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாக் பேட்டர்ன், அதாவது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஒரு அசெண்டிங் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அசெண்டிங்கை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு டிசெண்டிங் ட்ரையாங்கில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணுனா மேஜர் லெவல் பார்த்தீங்கன்னா 22,800 நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம 1 ஹவரில் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இது வந்து இந்த சேனலில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த 800ன்றது ப்ரீவியஸோட பாருங்க, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையில் டபுள் பாட்டம் மாதிரி இதுலேருந்து ரிவர்சல் ஆகுன்றதை எதிர்பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த டிசெண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட்டே கொடுத்தாலும் 800ல் சப்போர்ட் எடுத்துரும், 22,800ல் சப்போர்ட் எடுத்துரும் மேலே வரும்ன்றதை எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800லேருந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு 800லேருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. எகைன் வந்து இப்போ ரீட்ரேஸ் பண்ணி நிற்கிது. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த லோ, அதாவது 22,700க்கு கீழே வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 22,700க்கு கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,600, அதாவது 580 கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் அடுத்தது கீழே வருது அப்படின்னா 22,500ன்றது மேஜர் லெவலுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு 100 பாயிண்ட் 22,425 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இதுலேருந்து டபுள் பாட்டம் மாதிரி ஒன்ஸ் வந்து இதுலேருந்து நம்ம வந்து இது பாருங்க, இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒன்ஸ் மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாதிரி இருக்குங்களா? ஸோ இதுலேருந்து டபுள் பாட்டம் எடுத்துட்டு 800க்கு மேலே போகுது அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு என்னது 900ன்றது நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ 900க்கு மேலே போகுது அப்படின்னா 23,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 23,064ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா இன்னைக்கு டேயோட லோக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டேயோட லோ 22,700க்கு கீழே பிடிச்சு அப்படின்னா அதுலேருந்து 22,600ன்றது அடுத்த சப்போர்ட், 22,500ன்றது அடுத்த சப்போர்ட் 100 பாயிண்ட்டுக்கு. ஒன்ஸ் இதுலேருந்து 700லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா 22,800ல போகுது அப்படின்னா 800க்கு மேலே போகுதுன்னா இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதில் 800லேருந்து 700 வரலையும் 100 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 100 பாயிண்ட் வந்து என்ன ஆகும், திருப்பி 800லேருந்து 900 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்போம். இல்லை அப்போ இந்த 900 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டிக்கான ஓவர்வியூ அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 22,700ல வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 22,700ல வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 22,700க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்டாக இருக்குது, 22,700க்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவே இருக்குது. ஸோ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 22,500, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேஜராக 22,900, 23,000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெரிய லெவலில் வந்து பெரிய மூவ் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கான எக்ஸ்பைரியில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு முடிஞ்சிருச்சு ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ 11 மணிக்கு போல் பார்த்தீங்கன்னா எப்படி எத்தனை 15 மினிட் சும்மாவே நின்று இருக்கு பாருங்க. ஸோ அப்போ ப்ரீமியம் வெல்டிங் மட்டும் தான் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 48,500 வந்து பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்தது, 48,400 இருந்தது. திருப்பி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு 200 பாயிண்ட் 3 மணிக்கு மேலே ஒரு ஸ்பைக் அடிச்சுது. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியிலுமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டு வேல்யூவாக 48,500ல வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ 48,500ன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிற இடம். ஸோ 48,500க்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ 48,500க்கு கீழே வருது அப்படின்னா எஸ்டர்டேயோட டே லோ 48,400ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், 48,222ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எஃப்ஐஎஸ்லாம் செட்டிலிங் வந்துட்டாங்க. அதனால வந்து நம்மளுக்கு இந்த சேனலையும் போயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துடுச்சு. அதனால வந்து ஒரு எல்லாருமே வந்து கால் சைடில் இருந்தவங்களாம் வந்து இப்போ மாறி நம்மளோட மைண்ட் செட் மாற்றிக்கணும். அது மட்டும் இல்லை ரிசல்ட்லாம் வருது, அதனால கொஞ்சம் காசியஸாக தான் இருக்கணும் மார்க்கெட்டில் இந்த ஒரு 1 வீக் மட்டும். ஓகேங்களா? அதனால வந்து எப்படி வந்தாலும் வால்டிலிட்டி பண்ணுவாங்க. இப்போ 48,500க்கு மேலே போகுதுன்னா 680, 48,680ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 49,046ன்றது தான் அடுத்த ரெசிஸ்டண்டாக நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 48,200 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 48,000 ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதுதான் சப்போர்ட்டாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டிக்கு.
ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 48,500 மார்க்கெட் நிற்கிது. ஸோ 48,500 ரெசிஸ்டன்ட் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 48,500 பில்ட் ஆகல பாருங்க. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இப்போ இதில் காமிச்சிட்டு இருக்காங்க 48,500. ஸோ நாளைக்கு பார்ப்போம் 48,500க்கு கீழே வருதா இல்லை 48,500 சப்போர்ட் எடுத்து மேலே போகுதான்றதை நம்ம நாளைக்கு இருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஃபின் நிஃப்டி ஸோ மந்த்லி எக்ஸ்பிரி வேறு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஃபின் நிஃப்டி வந்து நம்ம சொன்ன லெவல் தான் ஓகேங்களா. நம்ம சொன்ன லெவல் 22,585 அந்த லெவல் வந்து அக்யூரேட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே ஓகே இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து நிற்கிது. இப்போ நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் 28,600லேருந்து 28,700 வரலையும் கண்டிப்பாக வந்து கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 21,700க்கு மேலே போகுதுன்னா 21,800ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 21,800லேருந்து மேலே போகுதுன்னா 21,884ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,500ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட். அதுக்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மறுபடியும் நான் அந்த சொன்னால ப்ரீவியஸாக ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அது 28,500க்கும் 21,416க்கும் வந்து என்ன நடந்திருக்குன்னா கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி 28,500ன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட். இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னா எகைன் வந்து 21,887 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சேனல் போட்டிருந்தோம் ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபாலிங் சேனல் போட்டிருந்தோம். அது பிரேக் அவுட் அதுக்குள்ளே மார்க்கெட்டு ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நேத்தி இந்த இடத்துல அந்த டிராயிங் எடுத்துடுறேன். கிட்டத்தட்ட இந்த பாருங்கள் சேனலை கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து அப்படியே சேனலை தொட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக வந்து ரீட்ரெஸ் பண்ணி நிற்கிது. ஒன்ஸ் இதுலேருந்து நாளைக்கு வந்து இந்த டிராயிங் வந்து டெலீட் பண்ணிப்போம். எப்படி உங்களுக்கு நல்லா தருதுங்களா. இப்போ வந்து இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா இப்படி தான் போகும். இப்போ இதுலேருந்தே பிரேக் அவுட் பண்ணி இப்படி வந்திருக்கு. நாளைக்கு இப்படி போகலாம், இல்லை அப்படின்னா திருப்பி இந்த சேனலுக்குள்ளே வந்துட்டு இப்படி கீழே கூட போகலாம். ஸோ ரெண்டு விஷயம் நடக்க போகுது. அப்போ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணதுக்கு நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப்பாக கூட ஆகலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா 11,521க்கு அப்புறம் மேலே போகுது அப்படின்னா 11,623ன்றது ரெசிஸ்டண்ட்டு. அடுத்தது இந்த சேனல் மேஜர் ட்ரெண்டு ஓகேங்களா. இந்த மேஜர் ட்ரெண்டுன்றது 1 ஹவரில் நம்ம போட்ட ட்ரெண்டு ஓகேங்களா. ஸோ 1 ஹவர் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் போட்ட ட்ரெண்டு. ஸோ 1 ஹவரில் போட்ட ட்ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 11,750 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு மிட் கேப் நிஃப்டிக்கு ஓகேங்களா. நிமிடத்தில் மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபிலே இருக்குது ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இப்போ இந்த சப்போர்ட்டை உடச்சி 11,521க்கும் கீழே வருது அப்படின்னா 11,445ன்றது ஒரு சப்போர்ட்டு. ஸோ எகைன் ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு திருப்பி கீழே வருது அப்படின்னா 11,350 வரலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ் பண்ணுறதுக்காக நிற்கிது. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை மிட் கேப் நிஃப்டியில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடிங்காக டெலகிராம் குரூப் இருக்குது, வி ட்ரேடிங் தமிழ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிவோட் பாயிண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, ஃப்ரீ தான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லை நம்ம கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிமெட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா தான் ட்ரேடுக்கு எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துறாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ நம்பா.